2 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆமா, சண்டைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் மறக்கிறாங்க, நம்ம தண்ணியை கொண்டாட மறந்துட்டோமே. அப்பொழுது யோசபாத்தும் நாம போய் கர்த்தர்கிட்ட கேட்குவோம். 7 நாள் தேடி கண்டுபிடிச்சு அலைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, எலிஷா கிட்ட போலாம் அப்படின்னு. உனக்கு எங்கெல்லாம் பார்க்க முடியுதோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணு, வாய்க்கால்களை வெட்டி வை. நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் தண்ணீரால நிரம்பி இருக்கும்னு கர்த்தர் சொல்றாருன்னு இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு. எங்க தண்ணி வரணும்னா எப்படிங்க வரும்? மழை வரதுக்கு முன்னாடி என்ன வரணுங்க, காத்தடிச்சாதான் என்ன பண்ணுங்க, அந்த மேகங்கள்லாம் என்ன பண்ணும், போய் சில்லுன்னு ஆகணும். அப்பதான் அது தனக்குள்ள இருக்க தண்ணியை ரிலீஸ் பண்ணும். ஆனா இவர் சொல்றாரு, ஸ்ட்ரெயிட்டா நாளைக்கு காலையில மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா தேங்க்யூ போறேன் அப்படின்னு போயிருவேன். ஆனா நான் செய்யற அற்புதத்தை நீ நினைச்சு 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 டெய்லி என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காகவே நான் ஏதோ ஒன்று புதுசாக செய்ய போறேன். தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது மேகத்தை கூட, சார் நான் இன்னும் மெச்சோர்ட் ஆகலை, நான் மெச்சோர் ஆனதுக்கு அப்புறம் நானே மழையை ரிலீஸ் பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எலிசா has commanded a word. இந்த எலிசாவுடைய வார்த்தை அடிச்சு உடைச்சு அங்கேயே மழையை பெய்ய வச்சு அங்க இருக்கிற மழை தண்ணி அப்படியே ஏதோ வழியா புரண்டு வந்து இவன் எங்க இருக்கிறானோ, இவன் எந்த இடத்துல நிக்கிறானோ அந்த இடத்துக்கு எலிசாவுடைய வார்த்தை தண்ணியை கொண்டு வந்துச்சு. எங்கெங்கெல்லாம் வெறுமை காணப்படுதோ தண்ணீரால, நன்மையினால, ஆசீர்வாதத்தினால நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா.